தித்திக்கும் திங்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் சிவராமன். தொடர்ந்து ஒரு பதிவு. பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கிடையே வாழ்ந்துவிட வேண்டும் என்பதை குறிக்கும் வண்ணமாக இன்றளவும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. அதை உங்கள் மனதுக்குள் பதிவு நிலை செய்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, நம்பிக்கை என்பது நாம் நம்மீது வைப்பது, பிறர் நம்மீது நம்பிக்கை வைப்பது எதிர்பார்த்த நம்பிக்கையாக அமைவது. சில தருணங்கள் எதிர்பார்த்தது யாவும் நிகழ்ந்தேறாமல் செல்லலாம். சில தருணங்கள் நம் எதிர்பார்த்ததை விட மிக நன்மையில் முடியலாம். எதையும் யதார்த்தமாக கையாளும் மனப்பக்குவம் என்பதை நமக்குள் வளர்ந்திருக்கின்றதா என பரிசோதனை செய்து கொள்வதில் எப்பொழுதும் நாம் முனைப்பு காட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். என் உறவுகளே, ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உள்ளதை போல் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் எதிர் நிகழ்வுகள் உள்ளது. அதை அழகாக உங்கள் மனம் எடுத்து கையாளும் மனப்பக்குவத்தில் அடையும் நிலை கொண்டால் இந்த உலகம் மிக எதிர்பார்ப்போடு உங்களை வரவேற்கும். சில தருணங்கள் நமக்கு வெறுப்பற்ற தருணங்களாக அமைந்தாலும் சில தருணங்கள் நமக்கானதாக மாறும். அதுவரை காத்திருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மீது வெற்றி நடை போட என் உறவுகளே, சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் வாழ்நிலைகளில் தடம்புரளாமல் வாழ்க்கை எனும் அழகிய நெறிகளை நமக்குள் வளர்த்து கொண்டு எப்பொழுதும் எனது வாழ்க்கை நான் வாழவே இந்த மண்தட மீது வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது மனித பிறவியாக வாழ என நினைத்து எப்பொழுதும் நாம் நமக்குள் இருக்கும் பக்குவத்தை அடைந்து நிலையான உலகமாய் இருக்கும், அதற்குள் நிலையில்லாத வாழ்க்கையை நமக்காக உள்ளது என சிறப்பூற இருக்கும் வரை வாழும் மனப்பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானதாக மாறும். உங்கள் எண்ணம் அழகாக மாறினால் நினைத்தது யாவும் சிறப்பாக நிறைவேறும். நீங்கள் உங்களுக்குள் தன்னம்பிக்கையோடு வாழும் நிலை இருந்தால் என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகு